வெல்கம் டு ஈவன் மேக்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 13th சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் 13th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் A is equal to 1 2 cross 2 matrix, Bங்கிறது ஒரு 2 cross 2 matrix and C also 1 2 cross 2 matrix. Find a matrix X such that AX B அப்படிங்கிற மூணு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இஸ் ஈக்குவல் டு சிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்குதாம். அப்படின்னா எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஏபிங்கிறத ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏபி அப்படிங்கிறது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸுக்கு நமக்கு ப்ரீ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போதும் அது சிக்கு எங்கே இருக்கணும்? ப்ரீ மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். பட் அது ஏ ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது அது ஏ இன்வர்ஸாக மாறிடும், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி. அதே மாதிரி இந்த பிங்கிற மேட்ரிக்ஸு ரைட் சைடில் போகும்போது அது எப்படி மாறிடும் அப்படின்னா பி இன்வர்ஸாக மாறிடும். அது சிக்கு போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ரைட், இந்த ஆர்டரை கரெக்டாக மாற்றிடாமல் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும். அப்போ ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸையும் பி இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மெட்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் என்னங்கிறது கிடச்சிடும். ரைட், அப்போ ஏ இன்வர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 1 - 1 2 0. அதை அப்ளை பண்ணுங்கள். 1 - 1 2 0. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 × 0 0 மைனஸ் 2 × -1 -2 கிடைக்கும். அப்போ அது +2 மாறிடும். 0 + 2 2. அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 2 கிடச்சிருக்கு, விச் இஸ் நான் 0. ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய லீடிங் டயகனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ம் 0வும். அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0 1 மாறிடும். செகண்ட் டயகனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 2. அதை பிளேஸ் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது +1ஆகவும் -2ஆகவும் மாறிடும். இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸுங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்னென்னா 0 1 -2 1. இதே ஃபார்மெட்டில் நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எழுதலாம். என்ன? 3 - 2 1 1. ரைட், இப்போ 2 × 2 டிட்டர்மினன்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 3 is 3 -1 2 is 2 -2 கிடைக்கும். அப்போ அது +2 மாறிடும். இப்போ 3 + 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேல்யூ என்ன? 5. இதுவும் நான் 0 தான். அதனால் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு லீடிங் டயகனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 1. இப்போ இதனுடைய பிளேஸ் சேஞ்ச் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 3 மாறிடும். அதே மாதிரி செகண்ட் டயகனல் என்னென்னு பாருங்கள், அதனுடைய சைன் சேஞ்சஸ் என்னென்னு பாருங்கள். -2 + 2ஆகவும் 1 - 1ஆகவும் மாறிடும். ரைட், இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போ பி இன்வர்ஸுங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி இன்வர்ஸுங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வரும். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி 5, அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருந்ததை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 2 -1 3. ரைட், இப்போ நம்மளுக்கு எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வேணும். எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம எந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். இந்த மூணு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸை ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/2 இன்ட்டு, அதாவது 1/2 இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ எழுதிக்கோங்க. 0 1 -2 1 இன்ட்டு சிங்கிற மேட்ரிக்ஸு ரெண்டாவது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி, அதுக்கப்புறம் தான் பி இன்வர்ஸ். அப்போ சிங்கிற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். 1 1 2 2 1 1 2 2 இன்ட்டு அதுக்கப்புறம் தான் பி இன்வர்ஸ்க்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி இன்வர்ஸ்க்கான வேல்யூ என்ன? இன்ட்டு 1/5 இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1 2 -1 3. ரைட், இப்போ நமக்கு 3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 1/2ஐயும் 1/5 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். அப்போ 1/2 1/5 மல்டிப்ளை பண்ணால் 1/10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3 மேட்ரிக்ஸையும் ஒரே டைமில் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 0 1 -2 1. செகண்ட்
மேட்ரிக்ஸையும் தேர்ட் மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 1 இஸ் 1. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் -1 1 இஸ் -1. அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 இஸ் 2. அடுத்தது 1 3 இஸ் 3. அதே அடுத்தது செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 இஸ் 2 -1 2 இஸ் 2. அடுத்தது 2 2 சார் 4. அடுத்தது ப்ளஸ் 2 3 சார் 6. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1/10 இன்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கணும். 0 1 -2 1. இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 -1 என்ன ஆயிரும்? 0. அதே மாதிரி இங்கே 2 -2 0 தான். அதுக்கு அடுத்தது 2ஐயும் 3ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணணும். 2ஐயும் 3 ஆட் பண்ண என்ன வரும்? 5. அதுக்கப்புறம் 4 6 ஆட் பண்ண என்ன வரும்? 10. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பேலன்ஸில் இன்னும் 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ 1/10 அப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நல்லா டோட்டலாக 0 ஆயிரும். அதே மாதிரி அதே ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 0 ஆயிரும். செகண்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 110 இஸ் என்ன வரும்? 10. இப்போ செகண்ட் ரோவில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் காலத்தில். அப்போ நம்மளுக்கு -2 × 0 0 தான். அடுத்தது +1 × 0 0 தான். அதனால் டோட்டல் 0 ஆயிரும். அதே ரோ வச்சு லாஸ்ட்டு காலம், அதாவது செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 × 5 -10. அடுத்தது 1 × 10 +10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 1/10 அப்படி இருக்கட்டும். ரைட். இப்போ 0 10 0 -10 +10 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரைட். இப்போ இதில் நமக்கு இந்த 1/10 டினாமினேட்டரில் 10 இருக்கிறதுல அந்த 10 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கடைசியாக மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள். அதாவது 0/10னாலும் 0 தான். 10/10 என்ன வரும்? 1. அதே மாதிரி இங்கே 0/10னாலும் 0 தான். 0/10னாலும் 0 தான். இதுதான் நம்மளுக்கு தேவையான எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.